My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.8ல question number 2 பார்க்க போறோம். பாருங்க, இது போல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. இதனுடைய வேல்யூ வந்து -√3 அப்படினு கொண்டு வரணும். இங்க பவர் 5 கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பவர் 5 கொடுத்திருக்கிறதுனால நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்ம்ல எழுதி அப்புறம் DEMOIVRES தியரம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சிம்பிளிஃபை பண்ணி -√3 வருதுன்னு காமிக்கணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். i/2க்கு பதிலாக 1/2iன்னு எழுதியிருக்கேன். அதே போல் இங்கே மைனஸில் இருக்கிறதுனால -1/2iன்னு எழுதியிருக்கேன். அது ஏன்னா இந்த காஸ் எந்த வேல்யூவுக்கு எனக்கு √3/2 வரும்? காஸ் 5/6க்கு தான், அதாவது காஸ் 30க்கு தான் எனக்கு √3/2ன்னு வேல்யூ கிடைக்கும். அதே சைன் 30க்கு, அதாவது சைன் 5/6க்கு எனக்கு 1/2ன்னு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ ஆங்கிள் சேமாக இருக்கணும். ஸோ இப்போ இதை நான் போலார் ஃபார்மில் கொண்டு வரும்போது பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த √3/2க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? காஸ் 5/6ன்னு எழுதிக்கிறேன். அதே போல் 1/2 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக சைன் 5/6 அல்லது I sin 5/6, I ஒன்று இருக்குது கூட, I sin 5/6, அதுக்கு பவர் 5. ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை இப்படி மாற்றி எழுதிட்டேன். நடுவில் ப்ளஸ் சிம்பிள், அகெயின் √3/2க்கு பதிலாக காஸ் 5/6, நடுவில் மைனஸ் இருக்குது பாருங்கள். இந்த 1/2க்கு பதிலாக சைன் 5/6, அப்போ I sin 5/6, அதுக்கு பவர் 5. புரியுதுங்களா? இப்போ DEMOIVRES தியரம் யூஸ் பண்ணும்போது பவர் வந்து ஆங்கிளோட மல்டிப்ளை ஆகிடும். ஓகே, அப்போது இது எப்படி வரும்? காஸ் 5/6 ஆங்கிளோட இந்த 5 மல்டிப்ளை ஆகிக்கும். இதுதான் DEMOIVRES தியரம். ஓகே, இங்கே I sin 5/6. ஓகே, நடுவில் ப்ளஸ் சிம்பிள், இங்கேயும் அதே போல் ஆங்கிளோட இந்த மேலே இருக்கிற 5 மல்டிப்ளை ஆகிக்கும். இதுதான் DEMOIVRES தியரம். ஓகே, காஸ் 5/6 மைனஸ் I sin 5/6. ஓகேவா? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. சேம் டு சேம் பாருங்கள். 1 ப்ளஸில் 1 மைனஸில் கட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், 1 ப்ளஸில் 1 மைனஸில் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது. அப்போது எனக்கு 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் 5/6 மீந்திருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு காஸ் 5/6, இங்கே ஒரு காஸ் 5/6, அப்போ 2 காஸ் 5/6. ஓகேவா? இதுதான் என் கையில் மீந்திருக்கு. இப்போ அகெயின் 5/6 அப்படின்றது யார்? பை மைனஸ் 5/6. பாருங்கள், 6 டைம்ஸு 6π மைனஸ் 5/6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த ஆன்சர் வருது. அப்போது நான் இதை மாற்றி எழுதிக்கிறேன்பா. is equal to 2 cos pi minus 5/6. ஓகே, pi minus theta செகண்ட் quadrant, செகண்ட் quadrantல cos வந்து மைனஸில் வரும். அப்போது 2 இன்ட்டு இது என்ன எழுத போகிறேன்? மைனஸ் காஸ் 5/6ன்னு எழுத போகிறேன். செகண்ட் quadrantன்றதுனால cos வந்து மைனஸ்ஸு. அப்போது 2 இன்ட்டு மைனஸ் காஸ் 5/6 வேல்யூ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் √3/2, ஆனால் மைனஸ் இருக்கிறதுனால -√3/2. இப்போ 2 கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ -√3 மட்டும்தான் மீந்திருக்கு. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் ப்ரூவ்ட். ஓகே, பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? -√3. ஸோ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா? அப்போது ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லுங்கள் அல்லது ஹேண்ட்ஸ் ஷோடுன்னு சொல்லுங்கள், எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.